இந்த மாதிரி நம்ம லேடிஸ் வந்து பேட்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ சம்டைம்ஸ் வந்து நமக்கு பேண்டீஸ்லலாம் கரையாயிருங்க. அதை தாண்டி நம்மளோட ட்ரெஸ்லலாம் கரையாயிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம பேடை வந்து பேண்டீஸில் ஸ்டிக் பண்ணிவிட்டு பேக் சைடில் திருப்பி நம்ம பேஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அதை பேண்டீஸில் பேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி அந்த எட்ஜையும் இந்த பேடோட எட்ஜையும் ஒன்றோட ஒன்று சேர்த்து ஜாயின் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி செக்யூர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட நமக்கு ரிமூவ் ஆகாதுங்க. எவ்வளவு ஷேக் பண்ணாலும் நமக்கு கொஞ்சம் கூட நகலாது. ஸோ இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லா பெண்ணுங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலேஜ் போகிற கேர்ள்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஸ்கூல் படிக்கிற பெண் பிள்ளைகளாகட்டும், எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து இந்த மெத்தடில் பேட் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாங்க. இப்போ நம்ம பேடில் சம்டைம்ஸ் வந்து இந்த ரேப்பரை ரிமூவ் பண்ணிடுவோம். ஆனால் நமக்கு பேட் வந்து தேவைப்படாது. மறுபடியும் நம்ம அதே பக்கமாக, அதாவது வலுவழுப்பான பக்கம் வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணோம்னா ஸ்டிக் பண்ணாது. ஏன்னா மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேயே அதுக்குன்னு மிஷின் வச்சுருப்பாங்க. அவங்க ஈஸியாக ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நாம் ஸ்டிக் பண்ணும்போது அதை திருப்பி வச்சு, அதாவது ரஃப்பான சர்ஃபேஸில் வச்சு ஸ்டிக் பண்ணால் மட்டும்தாங்க அது ஸ்டிக் ஆகும். அதே மாதிரி தான் பேக் சைட்லேயும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை திருப்பி வச்சு அந்த ரஃப்பான பேஜில் வச்சு ஸ்டிக் பண்ணிங்கன்னா அழகாக புதுசு மாதிரி ஸ்டிக் ஆகிக்கோங்க. நீங்கள் அதே பேஜில் ஸ்டிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டிக் ஆகாது. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை யாராவது ஆண்கள் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. இது வந்து பெண்களுக்கு அவசியமான பதிவு தான். உங்கள் வீட்லேயும் பெண் குழந்தைகள், பெண் பிள்ளைகள் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம். இதே மாதிரி சேஃப்டி பின் வந்து நம்ம வச்சுருப்போங்க. அதை வந்து பாக்ஸில் போட்டு வச்சாலுமே நமக்கு அது மிஸ் ஆயிரும். அந்த மாதிரி மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதே மாதிரி மேக்னெட் வந்து எல்லார் வீட்லேயும், அதாவது காந்தம் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அந்த காந்தத்தில் வந்து இதை சேஃப்டி பின்னை வந்து வச்சு விட்டுருங்க. இப்போ இந்த மேக்னெட்டை வந்து பீரோவோட எட்ஜில் வந்து நம்ம எப்படி பேஸ்ட் பண்ணிட்டோம்னா எவ்வளவு ஆனாலும் இந்த சேஃப்டி பின் கீழே விழுகாதுங்க. பசங்களுக்கும் எட்டாத உயரத்தில் தான் இருக்கும். ஸோ அவங்களும் எடுக்க மாட்டாங்க. நம்மளும் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாங்க. பீன்ஸ் பொரியலுக்கு நம்ம பீன்ஸ் கட் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்குங்க. ஒவ்வொன்றா கட் பண்ணிட்டு இருக்கோம்னா ரொம்ப டைமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அவ்வளோ பீன்ஸும் கையில் வச்சு கட் பண்ணுறதுக்கு வாட்டம் வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருந்தால் போதுங்க. இந்த ரப்பர் பேண்டை போட்டு செக்யூர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு பீன்ஸ் கூட கீழே கலண்டு விழுகாது. ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஒரு சுற்றுனா போதுங்க. இப்போ பாருங்கள், கட் பண்ணி காமிக்கிறேன். நைஃப் எடுத்துகிட்டு முன்னாடி இருக்க காம்பு பகுதியை கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், அழகாக கட் ஆயிரும். சூப்பராக கட் பண்ணிகிட்டே வந்துடலாங்க. கட் பண்ண பேண்டை, ரப்பர் பேண்டை வந்து லைட்டாக அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் கையில் வச்சு அப்படியே நகட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா சூப்பராக அழகாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஒரு நொடியில் எவ்வளோ பீன்ஸ் வேணாலும் கட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டைம் சேவிங் மெத்தட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.